அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். சுதந்திர தினத்தன்று ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதில் ராஜு சிவகுமார் அப்படிங்கிற ஒரு நண்பர் கேட்டிருந்தார், அந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்ததற்கு தான் முகமது அலி ஜின்னா ஷேர் பிரித்து வாங்கிட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க பாய். அவங்க அதாவது அரசுக்காரங்க சுதந்திர போராட்டத்தை இப்போ பங்கெடுத்துக்கிட்டதுக்காக தான் அவங்க பாகிஸ்தானை பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாரு. இந்த பாகிஸ்தானை பிரித்து எடுத்துகிட்டு போனது யார்? முஸ்லீம்கள் யாராவது இப்போ இங்கே இந்திய முஸ்லீம்கள் யாராவது கோரிக்கை வச்சாங்களா? கிடையவே கிடையாது. அது அவர் கோரிக்கை வச்சார். மற்றபடி இந்துத்துவவாதிகள் ஒரு சில பேரும் கோரிக்கை வச்சாங்க. அதன்படி அது பிரிஞ்சு போச்சு. அங்கே பஞ்சாப்புங்கிற ஒரு மாகாணம் ரெண்டாக பிரிஞ்சு இது மாதிரி அந்த பார்டரில் தான் பிரிஞ்சுக்கிட்டு போச்சு. காஷ்மீர் ரெண்டாக பிரிஞ்சது. அதன் பிறகு இப்படி தான் பிரிஞ்சு இங்கே உள்ள முஸ்லீம்கள் அங்கே போகலை, அங்கே உள்ள இந்துக்கள் இங்கே வரல. ரொம்ப சொற்பமான இப்போ ஒரு 65 லட்சம் தான் வந்தாங்க. இங்கேருந்து அங்கே போனதும் அங்கேருந்து இங்கே வந்ததும் 60 லட்சம் 65 லட்சம் இதுக்குள்ளே தான். அதுக்கு தான் ஒரு அன்பாளன் அடிமைங்கிறவர் அவருக்கு பதில் கொடுத்துருக்காரு பாருங்க. பிரித்து வாங்கிட்டு போகலை, பிரித்து விட்டானுங்க. ஜின்னாவே ஒரு குஜராத்தி, இந்து மீனவ சமூகம், பிறகு முஸ்லீமாக மாற்றி கோல்வார்கர், ஹெக்டே, போகோட்ஸே, சாவர்கர் போன்ற பார்ப்பன கும்பல் பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியாவோடு இருந்தால் நம்ம இந்துக்களையும் மற்ற சூத்திர அடிமைகளையும் நமக்கு கீழ் வைக்க முடியாதுன்னு ஜின்னா பையா மூலம் பிரிச்சுட்டானுங்க. பார்ப்பன கும்பலின் சதி, அதனால தான் காந்தியை போட்டு தள்ளினானுங்க அப்படிங்கிறார். ஒருத்தர் முஸ்லீமாக மாறுறது அது எந்த உள்நோக்கத்தில் மாறுறாங்கங்கிறது அவருக்கும் இறைவனுக்கும் சம்மந்தப்பட்டது. அதில் ஆனால் இவர் செஞ்சது மிகப்பெரிய துரோகம். ஜின்னா செஞ்சது முஸ்லீம்கள், இந்திய முஸ்லீம்களை எல்லாரையும் நட்டாட்டில் அப்படியே விட்டுட்டு சேர்ந்து இருந்தாங்கன்னாக்க இந்த அளவு இந்துத்துவவாதிகள் ஆட்டம் போட முடியுமா? போட முடியாது கண்டிப்பாக. அவர்கள் அப்பப்போ என்ன இந்த முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருந்தாக்க இந்த சகோதரர் சொல்கிறது மாதிரி இந்துத்துவ கொள்கைகளை புகுத்த முடியாது, இந்து ராஷ்டிரமாக மாற்ற முடியாது. அதற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அதனால் எப்படியாவது நம்ம பிரித்து விட்ருவோன்னு தான் அவங்களும் முயற்சி பண்ணது. அதுக்கு ஜின்னா பலிகடாயிட்டார். அவ்வளோதான். அவரும் பிரிச்சுக்கிட்டு போய் ரொம்ப நாள் சுகமாக வரல, உடனே இறந்து போயிட்டாருன்னு வச்சுங்க கொஞ்ச நாள்லேயே. ஆனால் இவர்கள் இந்திய முஸ்லீம்களை செஞ்சது மிகப்பெரிய துரோகம். இது ஜின்னா செஞ்சது. ஒன்றா இருந்திருந்தாங்கன்னாக்க இன்றைக்கி இந்த இந்திய முஸ்லீம்கள் படக்கூடிய கஷ்டங்களில் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அதான் உண்மை.